இந்த கடவுள்னு ஒருத்தர் இல்லைங்க. கடவுள் இருந்தால் ஏங்க உலகத்தில் கெட்டதெல்லாம் நடந்துட்டு இருக்குது? சும்மா கடவுள் இருக்காரு நம்பிட்டு கதை விடாதீங்க. அதை விட இந்த உலகத்தில் நான் பிறந்ததுலேருந்து இந்த கடவுள்னு ஒருத்தர் நான் பார்த்ததே இல்லை. அதனால கடவுள் மேல் நம்பிக்கையே இல்லைங்க. நம் வாழ்க்கை நம் கையில், அதை ஃபாலோ பண்ணால் போதும். இந்த உலகத்துல கடவுளே இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு சின்ன விளக்கம் சொல்றேங்க. இந்த உலகத்துல நீங்களும் நானும் காற்றை பார்க்கவே இல்லை. ஆனா நம்ம உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறதே ஆக்சிஜன், அந்த காற்றின் மூலியமா தான். இதுவே கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு அறிகுறிங்க. இந்த உலகத்துல நீங்க பாக்குற எல்லா படைப்புகளுக்கும் படைப்பாளின்னு ஒருத்தர் இருக்காருங்க. எந்த தைரியத்துல சொல்றேன்? உலகத்துல நீங்க பாக்குற அனைத்தையும் அந்த ஆண்டவர் தான் படைத்தார்னு பைபிள்ல போட்டிருக்குங்க. நம்ம சின்ன மூளைக்கு நம்மளால கொஞ்சம் தாங்க யோசிக்க முடியும். ஆனா அந்த ஆண்டவர் இருக்காரு, அவர் சர்வ சிருஷ்டியும் படைத்தவருங்க. அவருக்கு தெரியாது ஒண்ணுமே இல்லை. சரி, நீங்க கேட்கலாம், அப்படி ஒரு ஆண்டவர்னு ஒருத்தர் இருந்தாருன்னா ஏன் தீமை நடக்கிறதுக்கு அனுமதிக்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒரு சின்ன விளக்கங்க. ஆண்டவர் அந்த ஆதாம் ஏவாள் அப்படிங்கிற 2 பேரை படைச்சு இவர்கள் இந்த உலகத்தை ஆண்டு கொள்ளக்கூடிய அதிகாரத்தை கொடுத்தாருங்க. ஒருவேளை அந்த ஆண்டவர் நான் நினைக்கிறது தான் இந்த மனுஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோலை கொடுத்திருந்தாருன்னா அது எப்படி தெரியுங்களா இருந்திருக்கும்? ரோபோட் மாதிரி இருந்திருக்குங்க. நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கேற்றபடிதான் ரோபோட் செயல்படும். அப்போ அந்த ஆண்டவர் என்ன தெரியுங்களா பண்ணாரு? ஃப்ரீ வில், அதாவது அவன் நினைக்கிற காரியத்தை அவன் பண்ணலாம் அப்படிங்கிற உரிமையை கொடுத்தாருங்க. ஆனா இந்த மனுஷன் என்ன தெரியுங்களா பண்ணா? சாத்தானால வஞ்சிக்கப்பட்டு அவன் பாவத்துல விழுந்தனால, தனக்குள்ள தீமையான சிந்தை வந்தனால அவனால தீமையும் செய்ய முடியும், நன்மையும் செய்ய முடியுங்க. கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்களேன். அவன் நினைக்கிறத அவன் செய்யறதுக்கான உரிமையை எல்லாம் கொடுத்துட்டாரு. ஆனா அவன் என்ன பண்ணா? இந்த உலகத்துல வாகனங்கள், தொழில்நுட்பங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சான். ஆனா அதே வாகனத்துல எவ்வளவு ஸ்பீடா போகலாம் அப்படிங்கிற வாகனத்தை கண்டுபிடிச்சான். இதனால யாருக்கு தீமை? தான் ஸ்பீடா போகும்போது இன்னொருத்தர் இடிச்சு ஆக்சிடென்ட் ஏற்படுது. இந்த உலகத்துல நடக்கிற எல்லா விபத்துகளுக்கும் எல்லா தீமைகளுக்கும் மனுஷனாகி நாம தாங்க காரணம். அதனாலதான் சொல்றேன், இந்த உலகத்துல நடக்கிற தீமைக்கு ஆண்டவர் காரணம் இல்லை. ஆனா அந்த ஆண்டவர்கிட்ட தீமை நடக்க கூடாதுன்னு நம்ம பிரேயர் பண்ண முடியும். அதற்காக ஜெபிச்சு அவர்கிட்ட இருந்து கிருபையை பெற முடியுங்க. சரி, இயேசு கிறிஸ்து தான் கடவுள்னு நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னா, எரேமியா 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல போட்டிருக்குது, கர்த்தர் நானே மெய்யான தெய்வம், நானே ஜீவனுள்ள தேவன் போட்டிருக்குது. அதனால அவர் தான் உண்மையான கடவுள்னு நாங்க நம்பினால நாங்க விசுவாசிக்கிறோம். நாங்க ஜெபிக்கும் போது அந்த ஆண்டவர் எங்களுக்கு பதில் தருகிறாரு, எங்களோடு கிரியை செய்கிறாரு. அதனாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பத்தி எல்லாருக்கும் சொல்றேங்க. இப்போ அவர் தான் உண்மையான தெய்வம்னு நம்புறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவர்கிட்ட ஜெபிங்க, அவர் உங்களோடு பேசுவாருங்க. ஏன்னா இயேசு உங்களை நேசிக்கிறாருங்க.